ராஞ்சனா என்கிற காதல் காவியத்தை கொடுத்த கூட்டணி தனுஷ், ஆனந்த் எல் ராய். அவர்களுடைய அதே ராஞ்சனா உலகில் உருவாகி வெளிவந்துள்ள தேரே இஷ்க் மே. இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து கிருத்தி சனோன் நடித்துள்ளார். ரஹ்மான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள தேரே இஷ்க் மே படம் எப்படி உள்ளது என்பதை விமர்சனத்தில் பார்க்கலாம். ராஞ்சனாங்கிற காதல் காவியத்தை கொடுத்த கூட்டணி தனுஷ் அண்ட் ஆனந்த் எல் ராய். அவர்களுடைய அதே ராஞ்சனா உலகில் உருவாகி வெளிவந்துள்ள திரைப்படம் தான் தேரே இஷ்க் மே. இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து கிருத்தி சனோன் நடித்துள்ளார். ரஹ்மான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள தேரே இஷ்க் மே படம் எப்படி உள்ளது என்பதை கதைக்களம். இந்திய விமானப்படையின் வீரராக இருக்கும் தனுஷ் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் பேச்சை கூட கேட்காமல் தன் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்து வருகிறார். கட்டுப்பாடுடன் இவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக தனுஷை சைக்காலஜி மருத்துவரிடம் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும் உத்தரவிடப்படுகிறது. இந்த உத்தரவு கிருத்தி சனோனிடம் செல்கிறது. தானே முன் வந்து தனுஷுக்கு கவுன்சிலிங் தருவதாக கிருத்தி கூறுகிறார். இருவரும் சந்திக்க முன் கதை தொடங்குகிறது. கல்லூரியில் படித்து வரும் தனுஷ் மிகவும் வன்முறையான மனிதனாக இருக்கிறார். மறுபக்கம் தனது ஆய்வறிக்கை தீசிஸ் மூலம் எப்படிப்பட்ட வன்முறையான மனிதனாக இருந்தாலும் அவரை நார்மலான மனிதனாக மாற்ற முடியும் என நம்புகிறார் கிருத்தி. இது அவளுக்கு ஒரு மிஷன் மாதிரி. வன்முறையான மனிதராக இருக்கும் தனுஷை மாற்றிவிட்டால் கீர்த்தியின் ஆய்வறிக்கை நிறைவு பெறும். இதனால் தனுஷுடன் பழக ஆரம்பிக்கிறார். கீர்த்தியின் அணுகுமுறை சாஃப்ட் பட் ஃபர்ம். ஆனால் தனுஷுக்கோ தன்னை காதலித்தால் ஆய்வறிக்கைக்கு உதவுகிறேன் என கூறுகிறார். கீர்த்தி சொல்கிறாள், நான் இதை காதலாக பார்க்கவில்லை, நீ வேண்டுமென்றால் காதலித்துக்கோ. இதில் இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. ஆனால் வன்முறையோடு இருக்கும் இப்படி ஒரு மனிதனை கீர்த்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் தனது தந்தையை சந்திக்க சொல்லுகிறார். நான் IAS அதிகாரியாக பிரீலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ கடந்து வந்தேன். நீ என்ன? இதனால் மனமுடைந்த தனுஷ், நான் UPSC கிளியரிங் பண்ணி அதிகாரியாய் காட்டுறேன், காத்திரு என கூறி செல்கிறார். 3 வருடங்களுக்கு பின் பிரீலிம்ஸ் முடிந்து கீர்த்தியை பார்க்க வருகிறார். கீர்த்தனோட வாழ்க்கை துணைக்கான திருமணம் நடக்க போகும் நேரத்தில் தனுஷ் அங்க வரும்போது பெரிய கலவரம் ஏற்படுகிறது. காவல்துறை அவரை கைது செய்கிறது. இந்த கலவரத்தால் தனுஷின் தந்தை பிரகாஷ் ராஜ் மரணம் அடைகிறார். ஒரு பக்கம் காதலியின் திருமணம், மறுபக்கம் தந்தையின் மரணம். இதற்கு பின் என்ன நடக்கிறது என்பதே தேரே இஷ்க் மே. இயக்குனர் ஆனந்த் எல் ராய் தனது காதல் கதையின் இமோஷனல் மேஜிக்கை மீண்டும் கொண்டு வந்துள்ளார். ராஞ்சனா கனெக்ட் சீன்ஸ் நம்மை கலங்க வைக்கிறது. ரஹ்மான் BGM படதா எலிவேட் பண்றாது. பிளஸ் பாயிண்ட் தனுஷ், கிருத்தி சனோன், பிரகாஷ் ராஜ் ஆக்டிங், கிளைமாக்ஸ், ராமன் மியூசிக். மைனஸ் ரன் டைம், லாக், தமிழ் டப்பிங் இஷ்யூஸ். மொத்தத்துல இந்த படம் 120 ரூபாய்க்கு வர்த்தான படம். போய் பாருங்க. மொத்தத்துல கைஸ் இந்த படம் தியேட்டர்ல 27 ரூபாய்க்கு ஃபுல் வர்த்தா இருக்கும். போய் பாருங்க. இது டாக் தலைவா ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மச்சன் படம் செம்ம இமோஷனல் ஹிட். தானிஷ் ஆக்டிங் வேற லெவல். பப்ளிக் ஃபுல் கிளாப்ஸ் போட மாதிரி ஃபீல். கிருத்தி சனோன் ஆக்டிங் சூப்பர் மெச்சூரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு ஃபீல் கொடுதா. ஹெவி சீன்ஸ கேரி பண்ணிருக்கா. ஸ்டோரியில வயலன்ஸ், லவ், பெயின் எல்லாம் மிக்ஸ் ஆயிருந்தது. பப்ளிக் ரொம்ப கனெக்ட் ஆகுது. தியேட்டர்ல ரியாக்ஷன் செம்ம. ஓவராலா தேரே இஷ்க் மே 120 ரூபாய்க்கு வர்த்தா கைஸ். போய் பார்த்து உங்க ரிவ்யூ டாக் தலைவா சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க.